மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள நீர்நிலையியல் அமுக்கம் அதன் பிரிவுகள் தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பில் படிச்சிருந்தாங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பார்ப்போம். நாங்கள் கடந்த வகுப்பில் அமுக்கமண்டா என்ன, திண்மங்களால் வர அமுக்கமண்டா என்ன, திரவங்களால் வர அமுக்கமண்டா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கும், திண்ம அமுக்கத்துக்கு விஷயங்கள் பரப்பளவு, திரவ அமுக்கத்துக்கு H0G P7H4G என்ற சமன்பாடு யூஸ் பண்ணி நாங்கள் அமுக்கங்களை பற்றி கற்றுனாங்க. இப்போ திரவ அமுக்கம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஊடுகலத்தப்படுது, நீரில் ஜெக் எப்படி ஆகுதுன்றதை பற்றி கடைசி வரைக்கும் நாங்கள் படிச்சினாங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த விஷயங்களை எப்படி பார்ப்போம். ரைட், ஓகே. இன்றைக்கு ஒரு நீரியல் ஜெக் எப்படி வேகாரன்ற வரைக்கும் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. ரைட், ஓகே. இன்றைக்கு இது விளங்குறதுக்காக ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். ரைட், ஓகே பார்ப்போம். இன்றைக்கு ஒரு விஷயம், ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். ரைட், ஓகே. இப்படி ஒரு நீரியல் ஜெக் ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறாங்க. இப்படி இருக்குது. ரைட், இப்படி ஒரு நீரியல் ஜெக் ஒரு படம் ஒன்று காட்டியிருக்குது. இந்த இடத்துல ஒரு வாகனம் ஒன்று போட்டிருக்காங்க. ரைட், ஒரு வாகனம் ஒன்று இருக்குதான். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல திரவத்தால் அமுக்கம் கூட இந்த இடத்துல ஒரு திரவம், ஒரு நெருக்கும் தகவு இல்லாத, நெருக்கப்பட முடியாத ஒரு திரவம் இங்கே போட்டுக்கிறாங்க. ரைட், ஓகே. இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் ஒன்றை போட்டு ஒரு ஃபோர்ஸ் ஒன்றை இங்கே க்ரியேட் பண்ணுறார். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் 10 நியூட்டன் விசை. இந்த பிஸ்டனில் கொடுக்குற விசை 10 நியூட்டன். இந்த பிஸ்டனுடைய ஏரியா, குறுக்குவெட்டு பரப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ வேண்டாம், சாரி 3 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த பிஸ்டனுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு 3 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், கொடுத்துக்கிறார். இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் இருக்க போகிறேன். ரைட், நடுவில் ஒரு பிஸ்டன் இருக்க போகிறேன். ரைட், ஓகே. இப்போ எனக்கு என்ன கணக்கு, என்ன கேள்வி எனக்கு என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த பிஸ்டனுடைய ஏரியா, ரைட், பிஸ்டனுடைய குறுக்குவெட்டு பரப்பு இந்த இடத்துல பாருங்க, 300 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த இடத்துல பிஸ்டனுடைய ஏரியா 300 சென்டிமீட்டர் வர்க்கம். இங்கே இது சின்ன பிஸ்டன். ரைட், இந்த இடத்துல நம்ம கணக்கு வாங்கிடுது. இது சின்ன பிஸ்டன், இது பெரிய பிஸ்டன். ரைட், ஓகே. இந்த இடத்துல இந்த புள்ளியில் இதை நான் புள்ளி A என்று வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த புள்ளியை நான் புள்ளி B என்று வைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ கேள்வி என்னென்றால், புள்ளி A என்ற இடத்துல 10 நியூட்டன் ஒரு சின்ன விசையை கையால் கொடுத்து, நீரியல் ஜெக் தத்துவம் தான் இது. ரைட், ஓகே. அப்போ 10 நியூட்டன் ஒரு சின்ன விசையை கொடுத்து ஜெக் அடிக்கிறார். ரைட், இந்த இடத்துல பிஸ்டன் அடிக்கிறார். அந்த பிஸ்டனுடைய குறுக்கோட்டு பரப்பு 3 சென்டிமீட்டர் மைனஸ், ரைட், சென்டிமீட்டர் வர்க்கம். 3 சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற ஏரியா உள்ள குறுக்கோட்டு பரப்புள்ள ஒரு பிஸ்டன் அடிக்கிறார் 10 நியூட்டன் சின்ன விசையோட. அடிக்க இந்த இடத்துக்கால அப்படியே வர அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஏற்படும். என்ன விசை தாக்குது, ஒரு குறுக்கோட்டு பரப்பில் விசை தாக்குன்னா அந்த இடத்துல ஒரு அமுக்கம் வரும். இதை படிச்சாங்க. அப்போ அமுக்கம் இந்த இடத்துல உருவாகி அப்படியே ஊடுகடத்தப்படுது. அப்படியே திரவத்தில் ஊடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படும். இந்த இடத்துக்கு வருது அமுக்கம். இந்த இடத்துல பிஸ்டன் ஏரியா பிஸ்டனுடைய ஏரியா குறுக்கோட்டு பரப்பு 300 சென்டிமீட்டர் வரும். இப்போ என்ன கேள்வி என்றால், இந்த வாகனம் எவ்வளவு, வாகனத்தில் தொழிற்படுற விசை என்ன விசை கொடுத்து வாகனத்தை தூக்கப்படும் என்றதான் கேள்வி. வாகனத்தில் தொழிற்படுற விசை என்ன, இல்லை மேல் நோக்கி விசை தாக்கி தான் வாகனத்தை தூக்க போகும். இந்த ஜக்கடிக்கை பார்த்துட்டு ஒரு பேரத்தை தூக்க தானே வேணும். ஜக்கடிக்கக்குள்ள பெரிய பேரம் வாகனத்தின் சில்லை மாற்றணும்னா ஒரு ஜக்கடிப்போம். ஜக்கடிச்சு வாகனத்தை தூக்கி தான் சில்லை கலட்டுவாங்க. ரைட், நீ பார்த்துருப்பேன். அப்போ இந்த இடத்துல இந்த வாகனத்தை தூக்க வேணும்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் ஒன்று வேணும். ஆனால் நீ கையால் உதவும் 10 நியூட்டன் சின்ன விஷயம், ஃபிங்கரால் ஒரு சின்ன விஷயம் பயன்படுத்தி பெரிய வாகனத்தை தூக்குறது. அதுதான் கதை, அமுக்கத்தை யூஸ் பண்ணுறது. ரைட், ஓகே. இப்போ பேர் இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், இந்த புள்ளி ஏயில் உள்ள அமுக்கத்தை பார்க்க போகிறோம். முதலாவது புள்ளி ஏயில் உள்ள அமுக்கம், அதை கதைக்க போகிறோம். ரைட், ஓகே. புள்ளி ஏன்ற இந்த ஏரியா, இந்த சின்ன பிஸ்டனில் இவ்வளோ அமுக்கம் இருக்க, இவ்வளோ அமுக்கம் தொழிற்பட போகுது. நான் ப்ரெஷர் P என்று வைக்கிறேன். விசையங்கள் பரப்பு தானே, விசைன்றது F, பரப்பளவுன்றது ஏரியா. ரைட், ஓகே. அப்போ விசையங்கள் பரப்பு நான் கண்டுபிடிச்சேன் என்றால், எவ்வளோ விசை அங்கே கொடுத்தவர் 10 நியூட்டன் விசையை கொடுத்தவர் என்ன, அந்த ஏரியா எவ்வளவு 3 சென்டிமீட்டர் வர்க்கம். 10/3. நான் இதை சுருக்கல. ரைட், எங்களுக்கு தேவை கடைசி விசை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். ரைட், என்ன அப்போ நான் இந்த இடத்துல சுருக்காமல் நான் அப்படியே வச்சிருக்க போகிறேன். இந்த இடத்துல ப்ரெஷர் புள்ளி ஏயில் P of A நான் குறிக்கிறேன். ரைட், P of A என்ற புள்ளியில் இருக்கிற அமுக்கம், இந்த இடத்துல அமுக்கம். ரைட், இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம், புள்ளி A என்ற இடத்துல அமுக்கம். அப்போ P of A என்று குறிக்கிறேன். அது எனக்கு 10/3. நான் இதை சுருக்கையில் அப்படியே வச்சுக்க ஒரு தேவைக்காக. ரைட்,
நியூட்டன் சென்டிமீட்டர் -2. இப்போ காய்ச்சல் வளர்ந்து தானே நியூட்டன் சென்டிமீட்டர்லையும் காய்க்கலாம், மீட்டர்லையும் நியமலுக்கு வரும். நான் இதில் ஒரு சுருக்கல் தேவைக்காக தான் நான் இதை வச்சுக்கணும், சுருக்காமல். அப்போ 10⁻3 நியூட்டன் சென்டிமீட்டர் -2 புள்ளி ஏயில் உள்ள அமுக்கம். அப்போ இந்த இடத்துல நீ 10 நியூட்டன் விசையை கொடுத்து நீரியல் ஜெக் அடிக்கக்குள்ள உனக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஏற்படும். எனக்கு குறுக்கோடு பரப்பு இருக்குது, ஒரு விசதாக்குது பரப்பில். அப்போ அந்த இடத்துல அமுக்கம் வரும். அந்த அமுக்கம் பெஸ்காலினுடைய கோட்பாடு படி, பெஸ்காலினுடைய அமுக்க கோட்பாடு படி அந்த இடத்துல அப்படி திரவத்தினூடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படும். எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் ஊடுகடத்தப்படும். எந்த ஒரு இடத்துலையும் வேஸ்ட் ஆகாது அமுக்கம். நீ எடுத்து எவ்வளோ அமுக்கம் அங்கே வந்ததோ அந்த அமுக்கம் திரவத்துக்குள்ள எந்த ஒரு இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. சகல திசைகளையும் சகல சுவர்கள் மீதும் அடிக்கப்படும். அது முக்கியமான விஷயம். பெஸ்கால் வந்து சொன்னவன் தனியாக திரவத்துக்குள்ளால் மட்டும் போகாது. திரவத்தினுடைய சுவர் அந்த எட்டு அதுலேயும் போய் அமுக்கம் அடிக்கும். சுவரை போய் குத்தும், இந்த இடத்துல போய் குத்தும், சகல திசைகள்லையும் குத்தும். எந்த திசை அதான் நமக்கு திசையில் நான் ஆரம்பத்திலேயே எண்ணிக்கணியமான அமுகத்துக்கு திசை இல்லைன்னு சொன்னான். சகல திசையிலையும் அமுக்கம் இருக்கும். எங்கே இருந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிக்க போகுதுன்னு சொன்னால் இப்படி எந்த இடத்துல வெடிக்கும், எந்த மேல் பக்கமாக வெடிக்குமா, கீழ் பக்கம், சகல இடத்துலையும் பரவும். சகல சுவர்களையும் வெடிச்சு பரவும். ஒரு பாம்பு வெடிக்கிறது, குண்டு வெடிக்கிறது, அல்லது ஒரு கேஸ் சிலிண்டர் ஒன்று வெடிக்குது, வீட்டில் கேஸ் சிலிண்டர் ஒன்று வெடிக்க போகுதுன்னு சொன்னால் சகல இடத்துலையும் பரவும் அமுக்கம். தனி ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படுறவங்க சகல இடத்துலையும் பரவும். அதன் இவர் காய்ச்சவர் பேஸ்கா. அப்போ சகல இடத்துலையும் இது அமுக்கம் பரவ போகுது. இந்த அமுக்கம் அப்படியே வந்து நிலைக்குத்தா மேல் நோக்கி வந்து இந்த வாகனத்தை உயர்த்தர போகுது. அப்போ இவ்வளவு இந்த அமுக்கம் உருவானது 10⁻3 ஒரு அமுக்கம் தான், ஒரு சின்ன அமுக்கம் தான் உருவாகுது. 10⁻3 ஒரு அமுக்கம் தான் உருவாகுது. இந்த அமுக்கம் பேர் இந்த இடத்துல தொழிற்பட போகுது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் புள்ளி பியில் உள்ள அமுக்கம், புள்ளி பியில் உள்ள அமுக்கம் பி சமன் நான் சொல்கிறேன் 10⁻3 நியூட்டன் சென்டிமீட்டர் -2. சில பேருக்கு உள்ளாங்க பி ஆஃப் பியில் இருக்கிற அமுக்கம், ரைட்? அப்போ பி ஆஃப் பின்றது அமுக்கம், பி என்ற புள்ளியில் உள்ள அமுக்கம், இந்த இடத்துல உள்ள அமுக்கம். அதுவும் வந்து 10⁻3 நியூட்டன் சென்டிமீட்டர் -1 சொல்கிறேன். என்ன காரணம்? பெஸ்கால் சொன்ன தத்துவம், அமுக்க கோட்பாடு. புள்ளி ஏயில் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் திரவத்தினூடாக எந்த ஒரு இடத்துலையும் அமுக்கம் மாறக்கூடாது. பெஸ்கால் சொன்ன அமுக்கம், ரைட்? அப்போ திரவத்துக்குள்ள உடுத்தப்படுற அமுக்கம் அங்கேயும் மாறாது, ரைட்? ஓகே, சார்ஜ் போடு. இப்போ 10⁻3 நியூட்டன் சென்டிமீட்டர் -2 ஒரு அமுக்கம் இங்கே இருக்குது, ரைட்? ஓகே. இப்போ இந்த இடத்துல எனக்கு கேட்ட கேள்வி என்ன? வாகனத்தை எவ்வளோ விசையோட தூக்குமே, ரைட்? அதான கேள்வி. அப்போ அமுக்கம் கண்டுபிடிச்சிட்டு 10⁻3 எனக்கு விசை வேணுமென்றால் அமுக்கத்தை ஏரியாவால் பெருக்கினா சரி. விசை வேணுமெண்டா ஏன்னா அமுக்கம்ன்றது என்ன? விசையின்கள் ஏரியா பெறப்பளவு. அப்போ எனக்கு விசை வேணுமென்றால் அமுக்கத்தையும் பெறப்பளவையும் குறுக்கால பெருக்கி விட்டா சரி. அப்போ பி என்றவர் அமுக்கம், ஏ என்றவர் பெறப்பளவு, அமுக்கத்தை பெறப்பளவு வைக்கணும், விசை கிடைக்கும், ரைட்? ஓகே. இப்போ அமுக்கம் எவ்வளவு? 10⁻3 நியூட்டன் சென்டிமீட்டர் -2 இன்டூ பெருக்க போகிறேன், அமுக்கத்தை பெருக்க போகிறேன். யாரால பெருக்க போகிறேன்? ஏரியா. இந்த இடத்துல பிஸ்டன் வந்து பெரிய பிஸ்டன் சொன்னாங்க. வாகனத்தை உயர்த்துறதுக்கு பெரிய பிஸ்டனை யூஸ் பண்ணுவான். பிஸ்டனோட குறுக்கு வெட்டு ஏரியா எவ்வளவு? 300 சென்டிமீட்டர் -2 கேள்வியில் இருக்கு. அப்போ 300 சென்டிமீட்டர் -2. இந்த இடத்துல இந்த சென்டிமீட்டர் -2 கேன்சல் ஆகி சென்டிமீட்டர் கேன்சல் ஆகி இந்த இடத்துல மூண்டும் இந்த 300 கேன்சல் ஆகி 100 வரும். இல்லைங்க, இந்த 300 3ஆல் தட்டி போட்டு 100 போடலாம். கீழே 3 மேலே 300 தட்டி போட்டு 100 போடலாம், ரைட்? இந்த 100 இந்த 10 வரைக்கும் நான் போடுவேன். இந்த இடத்துல 1000 நியூட்டன் ஃபோர்ஸ், 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் நிலைக்குத்தா மேல் நோக்கி தொழிற்படும். பேர் நீ ஜெக் அடிக்கக்குள்ள ஃபிங்கரால் யூஸ் பண்ணின விசைய பேர் 10 நியூட்டன். ஒரு சின்ன விசை 10 நியூட்டன் என்ற விசையை கொடுத்து ஜெக் அடிக்கிற ஒரு சின்ன ஃபிங்கரால் யூஸ் பண்ண ஒரு சின்ன விசை தான் ஜெக் அடிக்கக்குள்ள யூஸ் பண்ணுறேன், ரைட்? 10 நியூட்டன் ஒரு சின்ன விசையை கொடுத்து வாகனத்தை தூக்குற 1000 நியூட்டனோட. இப்போ பேர் பிளேயில் பெஸ்கால் கண்டுபிடிக்க அமுக்க கோட்பாடு இங்கே வருதுன்னு பேர். எவ்வளோ டெக்னிக்ஸ், எவ்வளோ ஐடியாஸுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பெஸ்கால் கண்டுபிடிச்ச அமுக்க கோட்பாடு, ரைட்? ஓகே. திரவத்தினோட கடத்தப்படுற அமுக்கம் அந்த இடத்துல பெரிய விசையை கொடுத்து பெரிய வாகனங்களை தூக்குறது கூட சின்ன விசையை கொடுத்து பெரிய விசையை உருவாக்குறது அமுக்க கோட்பாடை பயன்படுத்தி, ரைட்? ஓகே. அதுதான் இந்த இடத்துல சின்ன டெக்னிக் தான். இப்போ இந்த சின்ன விசை கொடுக்குற இடத்துல சின்ன பிஸ்டன் ஏரியாவை சின்னதாக போடும், அந்த வாகனத்தை தூக்குற இடத்துல பிஸ்டன் ஏரியாவை பெருசாக போடும். எனக்கு ஏரியா பெருசாக இருக்க அந்த இடத்துல வந்து பெரிய விசை தான் ஆக்கும், அமுக்கத்தை மாற்றாம வச்சுருக்கணும்னா, ரைட்? அதாங்க அந்த கோட்பாடு படி தான் இங்கே நடக்கிற விஷயம். நாங்கள் இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம், ரைட்? இந்த விஷயங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கும். நாங்கள் இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம், ரைட்? நாங்கள் இதில் வந்து ஒரு சில கேள்விகள் செஞ்சு பார்ப்போம். திரவ அமுக்கம் சம்மந்தமாக படிச்சிட்டோம், அமுக்கம் என்ன திரவ அமுக்கம் என்ன படிச்சிட்டோம். இது சம்மந்தமான ஒரு சில கேள்விகளை நாங்கள் செஞ்சு பார்ப்போம், ரைட்? ஓகே. இப்போ எங்களோட புக்கில் உள்ள கேள்வி தான். 15-15 வந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்கிறான். ஒரு குறித்த பரப்பு மீது பிரயோகிக்கப்படும் அமுக்கம், முதலாக கேள்வி கொடுத்துருக்கான். என்ன கேட்கிறான் என்றால், ஒரு குறித்த பரப்பு மீது பிரயோகிக்கப்படுகிற அமுக்கம் 1500 பெஸ்கால் ஆகும். ஒரு குறித்த பரப்பு மீது அண்டா ஒரு குறித்த ஏரியாவை யோசி, ரைட்? இந்த இடத்துல இது ஒரு ஏரியா மாதிரி யோசி, சும்மா ஒரு இடத்த யோசி, ரைட்? இந்த இடத்துல வந்து இருக்கிற அமுக்கம் பெஸ்கால், இந்த இடத்துல இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம் வந்து பெஸ்கால் வந்து எவ்வளவுன்னு கேட்டால் 1500 பெஸ்கால், ரைட்? ஓகே. இங்கு அமுக்கம் 1500 பெஸ்கால் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அதான் கேள்வி. 1500 பெஸ்கால் அமுக்கம் அண்டா அதுலேருந்து உனக்கு என்ன விளங்குது? 1500 பெஸ்கால் உனக்கு என்ன விளங்குது, ரைட்?
அடிப்படையிலேருந்து கேட்குறான். ரைட், ஓகே. இந்த இடத்துல 1500 பெஸ்கால், பி சமன் 1500 பெஸ்கால்னு ஒரு அழுத்தம் இருக்குன்றால் அது என்ன அர்த்தம்? 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவின் மீது 1500 நியூட்டன் விசை செங்குத்தாக தொழிற்படுகிறது. இந்த கதை காட்சினா சரி, சிம்பிளாக கதை. 1 மீட்டர் வர்க்கம் ஏரியாவில் ஒரு அலகு பரப்பளவுன்னு கதைக்காம அப்படி கதைக்கலாம். அல்லது நீ சிம்பிளாக விளங்குற மாதிரி கதை. 1 மீட்டர் வர்க்கம் ஏரியாவில் 1500 நியூட்டன் விசை செங்குத்தாக தொழிற்படுது. விசை எப்படி தொழிற்படுது? விசைக்கு திசை கதைக்கும். அமுக்கத்துக்கு திசை தேவையில்லை. எனக்கு அமுக்கம் எந்த திசையில் ஆகுறது தேவையில்லை. விசையை கதைக்கிறேன்னா விசைக்கு திசை கதைக்கும். எந்த திசையில் விசை தாக்குது? இப்போ விசை சாய்வாய் தாக்கலாம். காத்தடிக்குதுன்னு சொல்லுவோம். காற்று வந்து உனக்கு விசை அடிக்க போதுன்னு சொன்னால், காற்று உனக்கு விசையை தள்ள போதுன்றால் இப்படி சைக்கிள் உடைகளை எதிர்காற்று வந்து உனக்கு தள்ளு. எந்த திசையில் தள்ள மட்டும் கேட்டால் சொல்லலாம். காற்று சுழண்டு அடிக்கும். இல்லைங்க, அப்போ நாங்கள் இங்கே கதைக்க போகிறது 1500 பெஸ்கால் அமுக்கமெண்டா என்னென்றால் 1 மீட்டர் வர்க்கம் ஏரியாவில் செங்குத்தாக தொழிற்படுகிற விசை. அந்த விசையினுடைய திசையை கதைக்கும். செங்குத்தாக தொழிற்படுகிற விசை 1500 நியூட்டன் ஆகும். இதை கதைச்சினாலே இந்த 1500 பெஸ்காலுக்கு விளக்கம் சரி. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி. ரைட், ஓகே. ஓகே, 2வது கேள்வியை 50 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு ரச நிரலினால் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை காண். 50 சென்டிமீட்டர். 2வது கேள்வி என்னென்றால் ரைட், ஓகே. 50 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு ரச நிரலினால் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை காண். ரசத்தின் அடர்த்தி சொல்லிடும். 50 சென்டிமீட்டர் உயரமுள்ள. ரைட், ஓகே. ஒரு ரச நிரலை யோசி. ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து 50 சென்டிமீட்டர் உயரம் வை. ரைட், ஓகே. இந்த இடத்துல ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர். ரைட். ரசத்தினுடைய அடர்த்தி ட்ரூ. ரசத்தினுடைய அடர்த்தி வந்து அவன் சொல்கிறான், கேள்வியிலே சொல்லியிருக்கான் 13600 கிலோகிராம் மீட்டர் -3. ரைட். ரசத்தின் அடர்த்தி பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தில் 50 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ரச நிரலால் எவ்வளவு அழுத்தம் ஏற்படுத்தப்படும்? இப்போ திரவ அமுக்கத்தை நாங்கள் படிச்சாங்க P = H-ρ-G. ரைட். P = H-ρ-G படித்தாங்க. ரைட். P ரச நிரலால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். P வந்து உயரம் என்ன சொல்லிப்போனால் 50 சென்டிமீட்டர். அப்போ 50 கீழ் 100 மீட்டர் தான் காய்க்கப்படும். எனக்கு எல்லாத்தையுமே மேலே காய்ச்சி போடலாம். நீ மேலே காய்ச்சா தான் வெட்ட எனக்கு சுகம். ரைட். விடையும் பெஸ்கால கதைக்கலாம், அமுக்கத்தை பெஸ்கால கதைக்கலாம். ரைட், ஓகே. அப்புறம் 50 சென்டிமீட்டர் நான் காய்ச்சி போட்டோம்னா 50 100 மீட்டர் காய்க்கிறது. 1/2 மீட்டர் தான் 50 சென்டிமீட்டர். ரைட், ஓகே. இன்ட்டு ட்ரோ அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் -3. ரைட், ஓகே. இன்ட்டு பெருக்க போகிற கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் 10 மீட்டர் செகண்ட் -2. அப்போ இவ்வளோத்தையும் பெருக்கினா சரி. இந்த இடத்துல இதை வெட்டி போட்டு 1 2 போடலாம். ரைட். இந்த இடத்துல இதையும் பட்டி போட்டு 6 12 16 8 16 சரி 6800 போடலாம். ஏன் 2ஆல் 11630 போட்டு 6800 போடலாம். அதை 10ஆல் பிரிக்கினால் எனக்கு ப்ரெஷர் P வந்து 68 வரும். 68,000 பெஸ்கால் வரும். 50 சென்டிமீட்டர் நிரலால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் 68,000 பெஸ்கால். இதை கண்டுபிடிச்சா சரி. எப்படி கண்டுபிடிச்சா? H-ρ-G என்ற சமன்பாடு யூஸ் பண்ணி. இப்போ திரவ அமுக்கத்துக்கு சமன்பாடு H-ρ-G. இதுக்கு மேலே பார்த்தாங்க, கடந்த ஊரில் பார்த்தாங்க. அப்போ H-ρ-G என்ற சமன்பாடு யூஸ் பண்ணி உயரம் 50 சென்டிமீட்டர் உயரம். அப்போ 50 கீழ் 100 என்ற ஹைட்டில் எனக்கு திரவத்தினுடைய அடர்த்தி சொல்லி போட்டால் 13600 சொல்லி போட்டான். அப்போ அந்த இடத்துல அடுத்தது அடர்த்தியை பிரதிகிறேன். அடுத்தது வந்து G கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். பூமியில் தான் இந்த செய்முறையில் நடக்குது. அங்கே நிலாவில் ஒன்றுமே நடக்கல. நாசா வந்து நிலாவில் ஒன்றுமே நடக்குது. பூமியில் தான் சாகல எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடக்குது. அதனால் நான் பூமியின் ஏர்முடில் காய்ச்சினா சரி. பூமியின் ஏர்முடில் 10 மீட்டர் செகண்ட் -2. அப்போ இந்த இடத்துல நான் தட்ட போகிறேன் 50 100 30 அரை எடுத்து இந்த இடத்துல 13600 போட்டு 10ஆல் பெருக்கி 68,000 பெஸ்கால் காய்ச்சி. ரைட். இந்த விஷயம் ஓகே. அடுத்த கணக்கு பார்ப்போம். ரைட், ஓகே. இந்த கேள்வி நல்ல கேள்வின்னு கேட்டிருக்கான். ஒரு குளம் இருக்கான். ரைட், ஓகே. குளத்தை சும்மா இப்படி தான் குளம் இருக்குது. குளத்தில் நீர் இந்த மேற்பரப்பு இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ என்ன கேள்வி என்றால் ஒரு குளத்தின் நீர் மேற்பரப்பில் இருந்து குளத்தின் இந்த மேற்பரப்பு இந்த ஏரியா இருக்குது தானே, குளத்தின் நீர் மேற்பரப்பில் இருந்து அடியின் ஆழம் குளத்தின் அடியின் ஆழம் 2.5 மீட்டர். 2.5 மீட்டர். குளத்தின் அடியின் ஆழம் 2.5 மீட்டர். குளத்தின் அடியில் நீரினால் ஏற்படுத்தப்படுகிற அமுக்கத்தை காண். குளத்தின் அடியில் நீரினால் குளத்தின் அடி இங்கே இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு அமுக்கம் குளத்தினுடைய அடியில் இந்த நீரின் மேற்பரப்பு எவ்வளவு அமுக்கத்தை கொடுக்கும். ரைட், அதான் கதை. இப்போ நீரினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் குளத்துக்கு தண்ணி தான் இருக்குது. குளத்துக்கு தேங்காய் இருக்குமா, குளத்துக்கு மண்ணெண்ணெய் இருக்குமா, குளத்துக்கு டீசல் இருக்குமா, குளத்துக்கு பெட்ரோல் இருக்குமா, குளத்துக்கு தண்ணி தான் இருக்குமா. அந்த விஷயம்லாம் உங்கள் அடிப்படையாக சில பேருக்கு அதுகளே தெரியாது. யோசிச்சு கொண்டு இருப்பான். குளம் என்னென்ன யோசிச்சு கொண்டிருப்பான். ரைட், குளத்துக்குள்ளே தண்ணி தான் இருக்கும். அந்த விஷயம் அடிப்படையாக தெரியும். ரைட், அப்போ குளத்துக்கு தண்ணி இருக்கும்னா தண்ணியில் அடர்த்தி என்ன? நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்த விஷயங்கள். தண்ணீர் அடர்த்தியெல்லாம் எக்ஸாம் செய்ய போகிறான்னு சொன்னால் நிறைய பெரியவங்க இருக்கு. அப்போ தண்ணீர் அடர்த்தியெல்லாம் நீ ஞாபகம் வச்சுருக்கணும்.
த்ரோ வந்து உனக்கு 1000 கிலோகிராம் மீட்டர் -3 என்றது தண்ணியினுடைய அடர்த்தியாக இருக்கும். குளத்துக்கு தண்ணி தான் கூட விஷயம் தெரியும், தண்ணியின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 விஷயம் தெரியும். தெரியாதான் இது உடைக்கலாம். அடுத்தது கிராவிடேஷன் ஆக்சலரேஷன். குளத்தை வந்து பூமி தான் பிடிச்சிருக்க போகுது. அப்போ கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் G வந்து 10 மீட்டர் செகண்ட் -2. இது மாறாண்டா கடந்த வகுப்புலாம் படிச்சுட்டோம். ரைட், ஓகே. இப்போ குளத்தின் அடியில் தண்ணி எவ்வளவு ப்ரெஷரை கொடுக்கும்? தண்ணியால் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் குளத்துக்கு அடிப்பகுதியில். குளத்தின் அடியில் எவ்வளவு ப்ரெஷரை கொடுக்கும்? ரைட், ப்ரெஷர் P7 தண்ணியால் ஏற்படுத்தப்பட முக்கம் H/ρg என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எனக்கு உயரம் சொல்லி போட்டால் இவ்வளவு 2.5 மீட்டர். அப்போ 2.5 மீட்டர் ரைட் இன்டூ நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 இன்டூ அடுத்த G கிராவிடேஷன் 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட், ஓகே. எல்லாத்தையும் நீ மேலே போட்டுட்டு இப்போ நீ பிரிக்க போகிற. ரைட், இந்த இடத்துல நீங்கள் எழுதலாம் பெஸ்கால் வந்து 2.5 தர 10⁴ பெஸ்கால். விஞ்ஞான முறை குறிப்பிடல, சிம்பிளாக கதைக்கலாம். 2.5 பெருக்கணும் தெரியாண்டால் இங்கே வந்து 10�3ம் அடுக்கு இருக்குது. 1000ன்றது 10�3ம் அடுக்கு. இங்கே ஒரு 10, அப்போ 10⁴ அடுக்கு இருக்குது. அடிகள் பெருக்கைக்குள்ளே வந்து என்ன செய்யணும்? அடிகள் சமயம் இருக்கைக்குள்ள அடுக்களை கூட்டணும். அப்போ 10⁻3 இங்கே உண்டு 10⁴ அடுக்கு வரும். இந்த இடத்துல 2.5 அப்போ 2.5 தர 14 பெஸ்கால் அப்படின்னு கதைக்கலாம். இல்லை உனக்கு இன்னும் கதைக்க பிடிக்கலைன்னு சொன்னால், உனக்கு இது கதைக்க பிடிக்கல என்றால் இந்த 2.5ஐயும் இந்த 10ஐயும் பெருக்கி 25 எடுப்பேன். இன்னொரு முறையெல்லாம் செய்கிறேன். இந்த 2.5ஐயும் இந்த 10ஐயும் பெருக்கி 25 எடுப்பேன். அங்கே ஒரு 1000 இருக்குது. அப்போ 25,000 பெஸ்கால். அப்படி கதைச்சாலும் சரி, எப்படி கதைச்சாலும் சரி, அப்படி கதை. இது வந்து எளிய முறையில் சிம்பிளாக கதைக்கிறேன். 2.5 பெருக்கி இப்போ பெருக்கிச்சோட பல விடாமல் நீ 2.5 போட்டு அப்படி அங்கே 14 இருக்குது. அப்போ 2.5 14 பெஸ்கால் விஞ்ஞான முறை குறிப்பில் விஞ்ஞான ரீதியாக கதைக்கிறது. உனக்கு அது வேண்டாம், உனக்கு அது பிடிக்கல, விஞ்ஞானத்தில் கதைக்க பிடிக்கலைன்னா நீ பிடிக்காது. 2.5 10 வைக்கணும் 25. அது தெரியும், ஒரு தள்ளி கூத்துறது 25 ஒரு 1000 வைக்கணும் 25,000 பெஸ்கால். நீட்டாக கதைக்கலாம். அப்படியும் கதைக்கலாம். மற்றது இன்னொன்று அமுகத்துக்கு திசையை பெருக்க கதைக்கூடாது. என்ற எல்லா திசையிலும் அமுகம் இருக்குன்னு பார்த்துட்டோம். குளத்தின் அடியில் சகல திசைகள்லையும் அமுகம் இருக்கும். சகல திசைகள்லையும் அமுகம் இருக்கும். அப்போ குளத்தின் அடியில் இந்த திசையில் அமுகம் இருக்கா? அப்போ அமுகத்து திசையை கதைக்காம பெருமானத்தை படம் காட்சி விட்டா சரி. இப்போ இதான் கேள்வி. நாங்கள் இன்னொரு கேள்வியை பார்ப்போம். ஓகே, கடலின் ஒரு குறித்த இடத்தின் ஆழம் 1 மீட்டர். ஒரு கடலை பெருக்கி காய்க்கிறான். இப்போ குளத்தை பெருக்கி காய்ச்சாலும் இப்போ கடலை பெருக்கி காய்க்கிறான். ரைட், ஓகே. ஒரு கடல் ஒன்று இருக்குதா? ஓகே, இந்த கடல் மேற்பரப்பின் அலைகள் இப்படி ஓடிக்கொண்டு தெரியும் என்ன? ரைட், ஓகே. இப்படி தான் அலைகள் தெரியும். மேலே உள்ளுக்குள்ள ஒரு கடல் இருக்குது. இது கடல் நீர். ரைட், ஓகே. கடலின் ஒரு குறித்த இடத்தில் ஆழம் 1 மீட்டர். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல வந்து கடலின் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழம் வந்து நான் ஹெச்ன்னு சொல்கிறேன். ஹெச் வந்து எனக்கு 1 மீட்டராக இருக்கா. அப்போ ஒரு கடலுக்கு நீ 1 மீட்டர் ஆழத்துக்குள்ளே போய் நிற்கிற. ரைட், ஓகே. அந்த இடத்தில் கடலின் அடி மீது கடல் நீரினால் பிரயோகிக்கப்படுகிற அமுகம். கடல் வந்து ஒரு ஆழத்தில் வந்து ஒரு அமுக்கத்தை பிரயோகிக்கும். ஆழம் கூட 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 அமுக்கம் கூடுமென்று படித்தாங்க. அப்போ கடல் நீரில் இவ்வளவு அமுக்கத்தை கொடுக்கும். கடல் நீரின் அடர்த்தி அவன் கேள்வியை சொல்லிவிட. கடல் நீரின் அடர்த்தி, கடல் நீரின் அடர்த்தி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. கடல் நீர் கடலுக்கு தண்ணி தானே இருக்கா, அப்போ தண்ணியின் அடர்த்தி தானே கடல் நீர் அடர்த்தி. கடல் நீருக்கு தண்ணி இருக்குமென்றது சரி, கடல் நீருக்குள்ள தண்ணி இருக்குமென்றது சரி. எப்படிப்பட்ட தண்ணி இருக்குது? உப்பு கரைசல். கடலுக்கு தண்ணி உப்பாக இருக்குமென்று தெரியாடி நான் ஒன்றும் செய்யலை. இப்போ கடலுக்கு தண்ணி எடுத்து குடிச்சுப்பேன், நம்பிக்கை இல்லாட்டி. கடலுக்கு வந்து உப்பு தண்ணி தான் இருக்குது. உப்பு தண்ணி என்றோம்னா அங்கே இடத்துல வந்து ஒரு அடர்த்தி கூடிடும். உப்பு தண்ணி என்றோம். ரைட், அப்போ அந்த இடத்துல அடர்த்தி எவ்வளோ, உப்பு தண்ணியின் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டீங்க. நம்ம கேள்வியை சொல்லிவிடலாம். கடல் நீரின் அடர்த்தி எவ்வளோ சொல்லி போட்டால் ட்ரோ அந்த இடத்துல எடுக்கப்பட்டான். ட்ரோ எடுக்கட்டாம் எனக்கு 1050 கிலோகிராம் மீட்டர் -3. ரைட், 1050 கிலோகிராம் மீட்டர் -3 என்ன எடுக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ கடல் நீரின் அடர்த்தி தந்தாச்சு 1050 கிலோகிராம் மீட்டர் -3 என்ன காய்ச்சிட்டேன். ரைட், ஓகே. இப்போ இந்த கடல் நீரால் அடிப்பகுதியில் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் அமுக்கம் இவ்வளவு. இந்த அடிப்பகுதி ஏயில் இந்த ஏ என்று நம்பிக்கிறேன். இந்த அடிப்பகுதி கடலின் அடியில் எவ்வளவு அழுத்தம் ஏற்படுத்தப்படும். ரைட், ஓகே. நான் ப்ரெஷரை கழிக்க போகிறேன். ப்ரெஷர் P7 H/ρg என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், P ப்ரெஷர், H கடல் நீரினுடைய ஆழம் எவ்வளோ 1 மீட்டர்னு காய்ச்சப்படும். மேல் நீர் ஆழம் எப்படி அளக்கணும், திரவநிலையின் உயரம் எப்படி அளக்கணும் கடந்த வகுப்பில் காய்ச்சினா என்ன மேற்பரப்பிலிருந்து தான் அளக்க வலிக்கணும். சில பேர் அடியிலேருந்து அளக்க வலிக்கிடுவாங்க, அடியிலேருந்து கீழே போவாங்க. அப்படி அளக்கக்கூடாது. மேற்பரப்பிலிருந்து தான் எப்பயுமே அளக்க வலிக்கணும். மேற்பரப்பிலிருந்து ஆழத்தை தான் அளக்கணும். உயரம் திரவநிலையில் உயரம்ன்றது ஆழம். இந்த புள்ளி அல்லது நீ எப்படி காய்க்கலாம், இந்த புள்ளி ஏல வச்சு தான் காய்க்க போகிறோம். அப்போ ஏ என்ற புள்ளிக்கு மேலே உள்ள பகுதியில் உயரம் உழவு, மேற்பரப்பு வரையும் உள்ள உயரம் அப்படியும் கதைக்கலாம். அப்படிதான் உண்மையாக கதைக்கணும். புள்ளி ஏயில் இருக்கிற அமுக்கம் என்றால் புள்ளி ஏக்கு மேலே இருக்கிற திரவத்தினுடைய உயரம் உழவு. அப்படிதான் உண்மையாக கதைக்கணும். நான் இல்லை மேற்பரப்பிலிருந்து அளக்கணும். மேற்பரப்பிலிருந்து அடியின் அளவு எப்படி கதையாலும் உண்டு தான். ஆனால் அளக்கைக்குள்ள நீ எப்பயுமே இங்கே இருந்து அளக்கப்பேன், மேற்பரப்பிலிருந்து அளக்கப்பேன். ரைட், ஓகே. அப்போ H-ன்றது 1 மீட்டர். இப்போ கடல் நீரின் அடர்த்தி சொல்லி போட்டான் 1050 கிலோகிராம். அப்போ 1050 கிலோகிராம் மீட்டர் -3 இன்டூ கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட், ஓகே. இதை காய்ச்சப்படும். இப்போ 1050 10 அளவு வரைக்கும் இந்த 1 அளவு வரைக்கும். அப்போ ப்ரெஷர் வந்து எனக்கு
10,500 கிடைக்கும். 500 பெஸ்கேல். கதை விளங்கு தானே, ரைட்? 10,500 பெஸ்கேல். 10 அளவுக்கு அப்புறம் 1050, 10,500 பெஸ்கேல். அப்போ இதுதான் கடலினுடைய அடிப்பகுதியில் ஏற்படுத்தப்படுற இந்த புள்ளியே நான் வச்சுறேன், ரைட்? கடலின் அடியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எவ்வளோன்னு கேட்டால் 10,500 பெஸ்கேல், ரைட்? ஓகே, நாங்கள் இப்போ வாயுக்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை பற்றி கேட்க போகிறோம், ரைட்? வாயுக்களால் அமுக்கத்தை ஏற்படுத்தப்படுறது. இது வரைக்கும் திரவங்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம், ஆரம்பத்தில் திண்மத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம், அடுத்த திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை பற்றி காய்ச்சினாங்க. இப்போ வாயுக்களால் ஒரு அமுக்கம் ஏற்படுத்தப்படும். வாயுக்கள் எப்படி அமுக்கத்தை ஏற்படுத்தப்படுறது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் வாயுக்களால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். ஓகே, வாயுக்குழால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம்ன்றதுக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்ப்போம், ரைட்? ஒரு யூ வடிவ குழாய் ஒன்று எடுத்துக்கொள். சும்மா யூ வடிவ குழாய் ஒன்று எடுத்துக்கொள், ரைட்? யூ வடிவ குழாய் ஒன்று எடுத்துக்கொள். அந்த குழாய்களை தண்ணியை இருக்கும். உஜாலா தண்ணியை கலர் தெரியும். யூ வடிவ குழாய் வந்து வெள்ளை குழாயாக இருக்கும். அந்த உஜாலா வடிவ தண்ணி ஒன்று உயர்த்தினு சொன்னால், தண்ணி ஒன்று பெட்டி என்று சொன்னால், அந்த யூ வடிவ குழாயில் ஒரு உஜாலா தண்ணியை சும்மா தண்ணியை ஊற்றி போட அந்த இடத்துல உஜாலா ஊற்றி விடும், கலர் தெரியும்னு தானே. அதுக்காக இந்த இடத்துல ஒரு நீல கலர் தண்ணியை ஊற்றி விட்டேன், ரைட்? ஓகே, அப்போ இவ்வளோத்துக்கு தண்ணியை விட்டுட்டேன், ரைட்? ஓகே, இப்போ ஒரு பலூன் ஒன்று எடுத்து, பலூன் தெரியும் தானே, கடையில் போய் விற்பாங்க, ரைட்? ஒரு பலூன் ஒன்று எடுத்து பலூனை ஃபுல்லாக ஊதி போட்டு இந்த ஜூ வடிவத்தின் ஒரு வாயில் கொழுவு. இந்த இடத்துல பலூனை கொழுவு, ரைட்? பலூனுக்குள்ளே ஒரு காற்று இருக்குது. நீ ஊதின காற்று பலூனுக்குள்ளே இருக்குது, விளங்கு தானே? ஊதின காற்று பலூனுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இது ஒரே கிடைமட்டம், ரைட்? பலூனை கொழுவ முதல், ரைட்? கொழுவுறதுக்கு முதல் தண்ணி வந்து சமனாக இருந்தது. இந்த இதுக்கு ஜூ குழாய்களில் தண்ணியை விட்டு தண்ணி வந்து சமனாக இருந்தது. என்ன காரணம்? ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். திரவத்தினுடைய அமுக்கம் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். அந்த போத்தில் பிரச்சனை நான் கடந்த வகுப்பில் என்ன, ஒரு போத்திலுக்கு வந்து ஒரே கிடைமட்டத்தில் எவ்வளவு தூரம் ஊட்டிய போட்டாலும் ஒரே அளவுக்கு தான் தண்ணி பீச்சு பாயும். அதனால் என்ன முடிவெடுக்கலாம்? ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன், உயரம் மாறாடிக்கு அமுக்கம் சமன், ரைட்? அப்போ இந்த இடத்துல ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். பலூனை கொழுவுறதுக்கு முதல் கிளியராக இருக்கிறேன் நான், ரைட்? பலூனை கொழுவுறதுக்கு முதல் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். அதனால் ஒரே மட்டத்தில் இருந்தது நீரின் உயரம். இப்போ நீ பலூனை கொழுவி போட்டாண்டால் இந்த உயரத்தில் ஏதாவது மாற்றம் நடக்கும். அதாவது ஜீவ வடிவ குழாயில் ஏதாவது இந்த உயரம் ரெண்டு கிடை உயரமும் ஏதாவது மாற்றம் நடக்குமா? பலூனை கொழுவி போட்டா புதுசு கொழுவினா என்ன நடக்கும் என்றால், இந்த இருக்கிற மட்டம், இங்கே இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த மட்டத்தில் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் இறங்குதோ, இப்போ எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இறங்கிட்டு என்றால், இந்த தண்ணி கீழே இறங்கிட்டுனால் அவ்வளவு தூரத்துக்கு இங்கே மேலே ஏறும். நம்ப அடி செய்துவேன், நான் நம்பிக்கை இல்லாட்டி செய்துவேன். ஆரம்பத்தில் ஒரு அடிப்படை மட்டத்தில் இருந்தது. இது எப்படி இப்போ மாறுமென்னு கேட்டேன், ஒரு படத்திலேயே காட்டுறேன். இது ஒரு யூடிவ குழாய் யோசி. ஆரம்பத்தில் ஒரே கிடைமட்டத்தில் இருந்தது என்ன, இப்போ நீ பலூனை இந்த இடத்துல கொழுவினால் பலூனுக்குள்ளே இருக்கிற காற்றின் ப்ரெஷர் காரணமாக பலூனை ஊதி போட்டு தான் கொழுவ போகிறோம். பலூனுக்குள்ளே ஒரு காற்று இருக்கும், அந்த காற்றுக்கு நெருக்கப்பட்டு கொண்டு நிற்கும் ப்ரெஷர். பலூனை நல்லா ஊதி கொண்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? பலூன் படிச்சு பிறந்துடும். ஏன் படிக்குது பலூன்? இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் சயின்ஸில் கேட்பாங்க எக்ஸாமில். பலூன் ஒரு ஆள் ஊதி கொண்டு இருக்கு, ஒரு படத்தில் வடிவேல் ஊதும், அந்த குழந்தைகிட்ட பலூனை வேண்டி, ரைட்? பலூனை வந்து ஊதி கொண்டு போய் பெருசாக இவ்வளோ தூரங்களும் வெடிச்சு பிறந்துடும், கொஞ்சம் நேரத்துக்குள்ள வெடிச்சு பிறந்துடும். ஏன் பலூன் வெடிக்குது? உள்ளுக்குள்ளே போகிற காற்று பலூன் ஒவ்வொரு சுவரையும் போய் குத்தும். பெஸ்கால் விதி இப்போ படித்தாங்க இல்லை திரவ அமுக்கத்தில். அப்போ பெஸ்காலின் கதைப்படி பெஸ்காலின் அமுக்கம் வந்து திரவத்துக்கு மட்டும் இல்லை, திண்மத்துக்கும் கதைக்கலாம், வாயுக்கும் கதைக்கலாம், அமுக்கத்தை பற்றி எங்கேயும் கதைக்கலாம், ரைட்? பெஸ்காலினுடைய கோட்பாடு படி பலூனுக்குள்ளே நீ ஊதைக்குள்ள பலூனில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் காற்று குத்த ஒரு கட்டத்துக்கு தாங்கலாமல் போயிடும், வெடிச்சு போகிறாங்க. அதுதான் பலூன் வெடிக்கிறதுக்கு காரணம், ரைட்? அதே மாதிரி இப்போ நீ பலூனை ஊதி போட்டு இதை கொழி ஓரளவுக்கு ஊதி போட்டு குழாயில் கொண்டு கொழுவி போட்டு ஆரம்பத்தில் சம மட்டத்தில் இருந்த திரவம் இப்போ இந்த இடத்துல இறங்கி எவ்வளோத்துக்கு இறங்கி போடும்? இறங்கி இந்த திரவத்தினுடைய இந்த பகுதியில் கொஞ்சம் மேலே ஏறிடும். எவ்வளோத்துக்கு இங்கே இறங்குதோ, இந்த உயரம் H என்று நான் எடுத்தால் எவ்வளோத்துக்கு இங்கே இறங்குதோ இந்த இடமும் H-ஆக இருக்கும். எவ்வளோத்துக்கு இங்கே இறங்குதோ அவ்வளோத்துக்கு அது உயரும். அதான் கதை. திரவநிரல் இங்கே எவ்வளோத்துக்கு இறங்குதோ அவ்வளோத்துக்கு அங்கே உயரும். என்னத்துக்காக திரவநிரல் இங்கே மாறுது? ஏன் மாறுது? வாயுக்களுக்கு அமுக்கம் இருக்குது. பலூனுக்குள்ளே இருக்கிற அமுக்கம் கீழ் நோக்கி தள்ளி, பூமி பிடிச்சிருக்கிறதால கீழ் நோக்கி இந்த ப்ரெஷரை தள்ளி இது தண்ணியை ஓட வைக்குது. அப்போ வாயு பலூனுக்கு இருக்கிற அமுக்கம், பலூன் காற்றுகளுக்கு அமுக்கம் இருக்கின்றது இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த அமுக்கம் காரணமாக ஒரு நிறை ஒன்று உருவாகும், பூமி வந்து பிடிச்சிருக்கும், வாயுக்களையும் பூமி பிடிச்சிருக்கும், சடப்பொருட்கள் சகல திணிவுகளையும் பூமி பிடிச்சிருக்கும்னு படிச்சினாங்க. திணிவு வந்து திண்மத்துக்கு மட்டும் இல்லை, திரவங்களுக்கும் திணிவு இருக்குது, வாயுக்களுக்கும் திணிவு இருக்குது. புரியுதா? சில பேர் காற்றுக்கு அங்கே திணிவு இருக்குன்னு கேட்பாங்க. இருக்குது. நம்ம அடிக்க ஒரு பலூனா சும்மா வெறும் பலூனா நிறு
ஒரு தராசில் கொண்டு ஒரு பெரும் பலூனை நிறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய காட்டும். இப்போ நீ காற்றை ஃபுல்லாக ஊதி போட்டு அந்த பலூனை வச்சு பலூன் நிறைய இப்போ கூடி இருக்குது. என்ன காரணம்? காற்றுக்கு ஒரு வெயிட் இருக்குது, காற்றுக்கு திணிவு இருக்குது. புரியுதா? அப்போ அந்த காற்று பூமி பிடிச்சிருக்கு, திணிவு இருந்தால் பூமி பிடிச்சிருக்கு, பூமி பிடிச்சி இழுக்கிறதால தள்ளி கீழ் நோக்கி வந்து அந்த திரவத்தின் மேலே தாக்கி திரவத்தின் மேலே ஒரு அமுக்கத்தை கொடுத்து திரவத்தை தள்ளி திரவத்தை இங்கே நோக்கி இங்கே பார்த்தாலே ஏற்றி விடுது. அப்போ காற்றுக்களுக்கு வாயுக்கும் ஒரு அமுக்கம் இருக்கின்றது. இதில் இருந்து எங்களுக்கு கிளியராக விளங்கு. ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கணும். ரைட். ஓகே. இப்போ பார் வளிமண்டல அமுக்கம் ஒரு விஷயம் இருக்குது. வளிமண்டல அமுக்கம் இப்போ காற்றுக்கு அமுக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ நான் பார்க்க போகிறேன் வளிமண்டல அமுக்கத்தை பற்றி. வளிமண்டல அமுக்கம்ன்றது உண்மையாக வளிமண்டல அமுக்கத்துக்கு ஒரு நியம பெருமானம் இருக்குது. பிளேயில் ஃபெஸ்கேல் கண்டுபிடிச்சது. வளிமண்டல அமுக்கத்தை வந்து சில விஞ்ஞானிகள் வந்து கொஞ்சம் பரிசோதனை ரீதியாக செய்து அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு ஒரு பெருமானம் கொடுப்பான், நியம பெருமானம் ஒன்று கொடுப்பான். வளிமண்டல அமுக்கம் அதுக்கு ஒரு நியம பெருமானம் இருக்குது. பி 1.5 தர 15 ஃபெஸ்கேலன் ஒன்று இருக்குது. ரைட். நியமம் 1.5 தர 15 ஃபெஸ்கேலன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ரைட். ஓகே. இப்போ பார் நாங்கள் இதை பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க போகிறோம். வளிமண்டலத்தினுடைய வளிமண்டல அமுக்கத்தினுடைய நியம பெருமானத்தை தெரிசொல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி வந்து பரிசோதனை செய்து கண்டுபிடிச்சிருக்கார். ரைட். எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் ரசபேரமானியை யூஸ் பண்ணி ஒரு அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை முதல் வளிமண்டல அமுக்கம்னா இன்னொரு தெரியாத அதை அளக்கலாம். வளிமண்டல அமுக்கம் என்று சொன்னால் இப்போ ஒரு பூமியின் இது வந்து பூமி என்று யோசிய ரைட். இந்த இடத்துல பூமியின் சகல இடத்துலையும் பூமிக்கு ஒரு வளிமண்டலம் இருக்கு, அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. வளிமண்டலம் இருக்கு. இந்த வளிமண்டலம் இருக்கிற காத்துகள் பூமியை வந்து அடிக்கும், சகல திசைகளையும் அடிக்கும். அமுக்கத்துக்கு திசை இருக்குது, சகல திசைகளும் இருக்குன்னு காய்ச்சினாங்க. அப்போ பூமியினுடைய சென்ட்ரல் பூமிக்கு வந்து அட்மாஸ்பியரால் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தப்பட்டு அது பூமியின் நடுவில் வந்து அடிக்கும், பூமிக்கு வந்து அடிக்கும். அதனால எல்லா திசையிலையும் ஒரு வளிமண்டலத்தால் சுற்றுச்சூழலால் வளிமண்டலத்தால் ஒரு அழுத்தம் ஏற்படுத்தப்படும். அந்த அழுத்தம் 1.5 தர 15 ஃபெஸ்கேலன் நியம பெருமானம் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்றது யார் கண்டுபிடிச்சது? தெரிசொல்லி என்ற ஒரு விஞ்ஞானி ஒரு ரசபேரமானியை யூஸ் பண்ணி வளிமண்டல அமுக்கத்தால் இருந்திருக்காரு. அது எப்படி இழந்திருக்காரு? நாங்கள் அதை பார் புக்கில் நமக்கு சிம்மில் நான் கீறி காட்டுறேன், படத்தில் கீறி காட்டுறேன். பார் வளிமண்டலம் கூட எனக்கு தெரிஞ்சிடுது என்ன காது வளிமண்டலம் பூமியில் இருக்கிற வளிமண்டலத்தால் பொருள் ஏற்படுத்தப்படுற அழுத்தம். ரைட். ஓகே. இதை வந்து தெரிசொல்லி என்ற ஒரு விஞ்ஞானி ரசபேரமானியை யூஸ் பண்ணி எனக்கு அழுத்தத்தை வளிமண்டல அழுத்தத்தை கண்டுபிடிச்சார். ரைட். அது எப்படி என்றால் இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ரசத்தை நிரப்பு, அடியில் வந்து ஃபுல்லாக ரசத்தை நிரப்பு. ரசம் மண்டா சில யோசிக்கும் வீட்டில் அம்மா வைக்கிற ரசமாக்க மாட்டோம், அப்படி இல்லை. ரைட். மிளகு ரசமோ மல்லி ரசமோ அப்படிலாம் யோசிக்க. ரசம்ன்றது ஒரு உலோகம், திரவ வடிவத்தில் இருக்கிற ஒரு உலோகம், திரவத்தினுடைய நிலை, திரவ நிலையில் இருக்கிற ஒரு உலோகம் தான் ரசம். அந்த ரசத்தினுடைய அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் -3 என்ற அடர்த்தி ரசத்தினுடைய அடர்த்தி. ஒரு உலோகம். ரைட். திரவ நிலையில் இருக்கிற ஒரு உலோகம் ரசம். ஓகே. இந்த ரசத்தில் ஒரு வெற்றிடம் ஒரு குழாய் ஒன்றை போடுறேன். இந்த இடத்துல ஒரு குழாய் ஒன்று இருக்குது. ரைட். ஓகே. இப்படி குழாயை வச்சு மூடினால் இந்த ரசம் வந்து இப்படி ரசம் வந்து வச்சிருக்கிறாய். இப்போ இது ஒரு பூமியில் தான் இந்த ரசத்தை வச்சு நடக்க, பூமியில் தான் பெருசாக நடக்க போகுது. இப்போ இந்த ரசத்தினுடைய அடி கீழே பாத்திரத்துக்கு இருக்கிற ரசம் இருக்குதான். இந்த ரசத்தில் காற்று வளிமண்டல காற்று வந்து அமர்த்து, இந்த ரசத்தை அமர்த்து. வளிமண்டலத்துக்கு ஒரு அட்மாஸ்பியருக்கு ஒரு காற்றுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குதான். இந்த காற்று வந்து போய் அமர்த்தும் இந்த ரசபேரமானியில் அடிப்பகுதியில் இருக்கிற ரசத்தை போய் அமர்த்தும் காற்று. வெளியில் இருக்கிற சுற்றுப்புற சூழலில் இருக்கிற காற்று முழுக்க போய் இந்த ரசத்தை அமர்த்தும். இந்த ரசத்தை அமர்த்துறதால என்ன நடக்கும்? இங்கே நோக்கி மேல் நோக்கி இந்த ரசம் எழும்பும். என்னத்துக்கு ஏன் எழும்புது? ரசம் வெற்றிட குழாயாக இருந்தது. இந்த மேலே கலவுக்க வெற்றிட குழாய் சொல்கிறேன், வெற்றிட குழாயாக இருக்குது. அதை போய் எனக்கு கவுக்கேக்குள்ள ரசத்துக்குள்ளே கவுக்கேக்குள்ள ரசத்தை வந்து காற்று போய் அமர்த்தும். வளிமண்டலம் போய் அமர்த்தும். வளிமண்டலத்தில் இருக்கிற காற்று போய் அமர்த்துறதால ஒரு உயரத்துக்கு எழும்பும். உள்ளுக்குள்ள ரசம் எழும்பும். உள்ளுக்குள்ள ரசம் எழும்பும். எவ்வளவு உயரத்துக்கு எழும்பும் என்றால் 76 சென்டிமீட்டருக்கு எழும்பும். தெரிசொல்லி என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கார். 76 சென்டிமீட்டருக்கு எழும்பும். இந்த உயரம் ரசநிதலினுடைய உயரம் 76 சென்டிமீட்டருக்கு எழும்பும் காய்ச்சிருக்கார். ரைட். ஓகே. 76 சென்டிமீட்டர் காய்ச்சிருக்கார். இது வந்து எங்கெங்கே மாறும் என்றால் சூழலுடைய வெப்பநிலையை பொறுத்து மாறும். சூழலுடைய வெப்பநிலை கூட வெப்பமண்டல பிரதேசங்களில் இந்த பரிசோதனை நடந்தால் வெப்பநிலை மாறும், சூழலுடைய வெப்பநிலை மாறும். வெப்பநிலை பெருசாக இருக்க வேண்டபடியால் அமுக்கம் அங்கே வித்தியாசப்படும், பெருசாக இருக்கும். வெப்பநிலை குறைஞ்ச குளிர் பிரதேசத்தில் நடந்தால் வெப்பநிலை குறைஞ்ச இடத்துல நடந்தால் அமுக்கம் குறையும். அப்போ இது எப்படி திரவநிலையுடைய 76 சொன்னால் நாங்கள் இது வரைக்கும் திரவத்தின் அமுக்கம் கண்டுபிடிக்க படிச்சிட்டோம். P7H என்ற சமன்பாடு யூஸ் பண்ணி இந்த இடத்துல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். P7H என்றதை யூஸ் பண்ணி வளிமண்டல அமுக்கம் திரவநிலையால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை கண்டுபிடிக்க போகிறோம். எனக்கு ப்ரெஷர் வேணும். 76 சென்டிமீட்டர் என்றால் 76 × 100
சரி திரவத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் என்ன என்ன அடர்த்தி கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் வந்து 10 ரைட் ஓகே இதை சுருக்கி எடுக்கிறது எனக்கு வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும் பெஸ்காலில் கதைக்கிறதுக்கு சமனாக இருக்கும் ரைட் திரவத்தின் உயரம் 76 ட்ரூன்றவர் திரவத்தின் அடர்த்தி 13600 ஜிஎன் ஆக்சலரேஷன் இப்போ நான் பிரித்து எடுக்க போகிறோம் ரைட் ஓகே எடுத்தால் எனக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரும் தாட்டலாம் ஓகே நான் சுருக்கி எடுக்க போகிறேன் 136 76 அளவு இருக்கணும் என்ன பத்தாயிரத்தி 336 ஒரு சைபரம் பெறுவேன் ரைட் ஓகே எவ்வளவு பெஸ்காலன்னு காய்க்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட 1.5/15க்கு கிட்டத்தட்ட சமனான ஒரு பெஸ்கால 1.5/15க்கு கிட்டத்தட்ட சமன் எனக்கு வந்து 103,360 பெஸ்கால் வருது வளிமண்டல அமுக்கம் தெரிசொல்லி கண்டுபிடிச்சது பரிசோதனை ரீதியாக கண்டுபிடிச்சது வளிமண்டல ரசத்தை பயன்படுத்தி வளிமண்டல அமுக்கத்தை தெரிசொல்லி வந்து விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சது 103,360 பெஸ்கால் எங்களுக்கு வளிமண்டல அமுக்கம் நியம பெருமானம் 1.5/15 பெஸ்கால் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் என்ன காரணத்துக்காக அந்த பெருமானம் மாறுதுன்னு கேட்டால் வெளியில் உள்ள சூழல் வெப்பநிலை காரணமாக அது மாறும் ரைட் ஓகே இதுவரைக்கும் நாங்கள் தெரிசொல்லி கண்டுபிடிச்ச விஞ்ஞான தத்துவத்தின் படி தெரிசொல்லி கண்டுபிடிச்ச ரசபாரமானியை யூஸ் பண்ணி வளிமண்டல அமுக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது வாயுக்களுக்கு எப்படி அமுக்கம் இருக்கிறத பற்றிலாம் நாங்கள் தெளிவாக இது வரைக்கும் படிச்சிடுவோம் ஓகே நாங்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியாக மிச்ச விஷயங்களை பற்றி கதை ஓகே நன்றி மாணவர்களே கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.